அடிக்கிற வெயில்ல குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா, இந்த மாரி பிஸ்கட் வச்சு செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஈஸி பண்றது. 2 1/2 பாக்கெட் பிஸ்கட் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் அந்த மாரி காய்ச்சி எடுத்துக்கங்க. காய்ச்சி எடுத்துட்டு, நம்ம பிஸ்கட்ட போட்டு கலக்கி எடுத்துக்கணுங்க. கலக்கி எடுத்து ஆற வச்சு நம்ம அந்த மாரி அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு எடுத்து ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பால போட்டு இந்த மாரி மூடி ஃப்ரீசர்ல வைங்க. ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் கழிச்சு 2வது நம்ம எடுத்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தி 2வது அரைக்கணுங்க. அரைச்சு கிளாஸ்லயும், டப்பாலயும் ஊத்தி வச்சிருக்கேன். ஊத்தி வச்சு ஒரு 8 மணி நேரம் வச்சு நம்ம எடுத்தோம்னா, சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடிங்க. ரொம்ப ஈஸி பண்றது. எளிமையான முறையில எப்படி பண்றதுன்னு போட்டுருக்கேன். ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு பண்ணிரலாங்க. சட்டுன்னு பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் ரெடிங்க. எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். நம்ம கடையில வாங்குறத விட வீட்ல பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சூப்பரான குல்ஃபி ஐஸும், ஐஸ்கிரீம் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.